இன்னைக்கு டாப்பிக்கில் வெயிட் கெயின் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்க காலகட்டத்தில் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய மெத்தடில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதுலையுமே ரிசல்ட் கிடச்சிருக்காது, நோ ரிசல்ட். ஹெர்பலைஃப் மூலிமா வெயிட் கெயின் பண்ண முடியுமா அப்படின்னா 100% ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் கெயின் பண்ண முடியும். நீங்கள் என் கோச்சிங் மூலிமா வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லாரும் ஒரு நோட் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டான டைமுக்கு தூங்குறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி பேஸில் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டாக எடுத்தால் மட்டும்தான் உங்கள் மசில் மாஸ் பில்ட் பண்ணி கொடுக்கும். கம்பல்சரி நீங்கள் 8 ஹவர் வச்சும் நீங்கள் தூங்குறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நீங்கள் தூங்கும் போது தான் க்ரோத் ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அப்போ வெயிட் கெயினுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பேஸில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நாங்கள் வெயிட் லாஸாக பண்ண போகிறோம், வெயிட் கெயின் தானே பண்ண போகிறோம், நாங்கள் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வெயிட் கெயினுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் தண்ணி நல்லா குடிக்கிறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். தண்ணி குடித்தா மட்டும்தான் நம்ம வெயிட் கெயினுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி நல்லா குடித்தா மட்டும்தான் நம்ம ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. நான் சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறீங்க, நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும், ஆனால் ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகாது. உங்கள் பாடியில் கொழுப்பு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் கெயின் ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நீங்களும் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஹெர்பலைஃப்பில் வெயிட் லாஸ் மட்டும்தானே பண்ண முடியும், அந்த மாதிரி தப்பான ஒரு கான்செப்டில் நினச்சிட்ருக்கீங்க. ஹெர்பலைஃப் ஃபுட்டு வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, வெயிட் கெயினுக்கும் நம்ம ஹெல்த்திக்காகவும் நம்ம ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஹெர்பலைஃப்பில் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் பவுடர், ஆலோ ப்ளஸ் டேப்லெட், மல்டிவிட்டம் டேப்லெட், ஹெர்பலைஃப் சிம்பிளி ப்ரோபைட். இது மட்டும் போதும் சூப்பராக வெயிட் கெயின் பண்ணலாம். நிறைய பேர் ஹெர்பலைஃப்பில் வெயிட் கெயின் பண்ணி ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நீங்களும் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.